திருப்பலி முன்னுரை. கடவுளுக்கு ஏற்புடையவர் யார் என்பதை அறிந்து வாழ இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார். நாம் ஏறெடுக்கும் ஜெபங்கள் இறைவனின் கருணையையும் கனிவையையும் நம்மேல் கரிசனையையும் அன்பையும் மன்னிப்பையும் பெற்றுத்தருவதாக இருக்க வேண்டும். கடவுள் நல்லவர், மன்னிப்பவர் என்பதை உணராத சுயநீதி, சுய சார்பு ஜெபங்களை கடவுள் அங்கீகரிப்பதில்லை. தன்னிலை அறிந்து தன்னை தாழ்த்தி தயவுக்காக காத்திருக்கும் போது மீட்பும் விடுதலையும் கடவுளால் நீதிமான் ஆக்கப்பட்ட மகிழ்ச்சியும் கிடைக்கும். தன்னுடைய நற்குணங்களையும் நீதி நியாயங்களையும் பெரிதாக கருதுபவர்களால் கடவுளின் பெருமையையும் பெருந்தன்மையையும் அறிய முடியாது. தன்னை நேர்மையாளராக கருதும் புனிதர்கள் கூட கடவுளால் புறக்கணிக்கப்படுவார்கள். மாறாக கடவுளின் கருணைக்கு முன் தன்னை முழுவதுமாக தாழ்த்தும் கொடிய பாவியாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படுவான். இயேசுவின் கூற்றுப்படி இவ்வுலக மனிதர்கள் அனைவருமே மனம் திரும்புதலும் மீட்பும் பெற வேண்டியவர்கள். கடவுளை போன்ற நீதிமான் இவ்வுலகில் யாரும் இல்லை. அது மட்டுமல்ல, கடவுளை நாடி தேடும் அனைவரும் தம் தேவைகளை அவரிடமிருந்து கேட்டும் கேட்காமலும் பெற்றுக்கொள்கிறார்கள். நம்மை நாமே உயர்த்தி பெருமையடித்து பேசும் மனநிலை நம்மிடம் இல்லாமல் இல்லை. ஆனாலும் கடவுளின் திருமுன் நம்மை தாழ்த்தி அவருக்கு ஏற்புடையவராக வாழ்ந்திடும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. தங்களை நல்லவர்கள் என்று காட்டிக்கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் நீதி தீர்ப்பு நிச்சயம் என்பது இவ்வாசகத்தின் மூலம் வலியுறுத்தப்படுகிறது. தனக்கு கடவுளால் கொடையாக கொடுக்கப்பட்ட செல்வங்களையும் வளங்களையும் பகிராதவர்கள், ஏழைகளையும் வாழ வழியறியாமல் தவிக்கும் மக்களையும் பாவிகள், பயனற்றவர்கள் என்று சிறுமைப்படுத்துவதையும், பாதுகாப்பின்றி தவிக்கும் கைம்பெண்களையும் கைவிடப்பட்டவர்களையும் வதைத்தும் தங்களை பெரியவர்களாகவும் தலைவர்களாகவும் காட்டிக்கொள்ளும் அனைவரையும் கடவுள் அருவருக்கிறார். மாறாக தன்னை தாழ்த்தும் ஒவ்வொருவரையும் பேணி பாதுகாக்கின்றார் என்பதை இவ்வாசகம் மூலம் கேட்டு தியானிப்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுள் முன் தாழ்த்தி நம்பிக்கையுடன் காத்திருந்து இயேசுவின் பெயரில் நம்பிக்கை வைத்து இயேசுவோடு இணைந்து நற்செய்தி பணியாற்றும் போது ஏற்படும் பலவித போராட்டங்களிலும் இயேசுவே நமது வெற்றி வீரராக செயல்படுவார். மனித உறவுகள் எல்லாம் நம்மை உதறி தள்ளினாலும் நீதியுள்ள நடுவராக நம்மோடு இருந்து நம்மை உயர்த்தி பெருமைப்படுத்துவார் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கேட்டு தியானிப்போம். திருப்பலி மன்றாட்டுக்கள். முதல் மன்றாட்டு. தரணி மீட்க தம்மையே தந்த எம் அன்பு இறைவா, இன்னல்களை சுமந்து கொண்டு இறைப்பணியாற்றும் அருட்பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் உடல் உள்ள ஆன்மநலம் தந்து காத்திடவும், இறையாட்சி பணியில் இன்னும் ஆர்வமுடன் செயல்படவும் ஆற்றல் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரண்டாவது மன்றாட்டு. தாழ்நிலை நின்ற அடியவரை கனிவுடன் கண்ணோக்கிய எம் அன்பு இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்களும் அதிகாரிகளும் திறம்பட மக்களை வழிநடத்திடவும் நீதியும் நேர்மையும் நிறைந்தவர்களாய் ஏழை எளிய மக்களுக்கு அன்பையும் அரவணைப்பையும் தந்து அவர்களின் தேவைகளில் துணை நின்று வாழ்வை வளம்பெறச் செய்திடவும் தேவையான வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மூன்றாவது மன்றாட்டு. ஆறுதலின் தெய்வமே எம் அன்பு இறைவா, வருத்தங்களாலும் வலுவின்மையாலும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட நிலையிலும் மனநோய்க்கு ஆளாகி மதிமயங்கி திரியும் ஏழை எளிய ஆதரவற்ற மக்களுக்கு தேவையான ஆறுதலையும் அருள் வரங்களையும் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நான்காவது மன்றாட்டு. மன்னியுங்கள் என்று சொன்னவரே எம் அன்பு இறைவா, எங்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட துரோகங்களை மன்னிக்க இயலாமல் தவிக்கும் எமக்கு மன்னித்து ஏற்றுக்கொண்டு நன்மை செய்து வாழ்ந்திடும் நல்மனதை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஐந்தாவது மன்றாட்டு. நற்செய்தியாக வந்த நல்லவரே எம் அன்பு இறைவா,
சிறிய சிறிய அன்பு செயல்களால் இந்த அவனியை அழகாக்கிடவும், உற்சாகமூட்டும் வார்த்தைகளால் உடைந்த உள்ளங்களுக்குள் உரமாகி வாழ்வை செழிப்பாக்கிடவும், நல் மாதிரியால் நன்மையை விதைத்திடவும் ஆற்றல் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.